ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம தலைவரோட பிறந்தநாள். யாரோட பிறந்தநாள்னு கேட்டிங்கன்னா, விராட் கோலியோட பிறந்தநாள். அதனால் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்திருக்கோம். என் பிறந்தநாள் கூட இந்த வருஷம் நான் வரல. அது இல்லாமல் சின்னதாக யாருக்காவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் கோயிலுக்கு வந்திருக்கோம் கிளம்பி. பார்ப்போம். பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், என் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இப்போ பேலன்ஸ் இருக்குது. 6269 ரூபா இருக்குது. சரிங்களா? முதல்ல கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம 4 பேருக்கு செய்ய போகிறோம் இன்றைக்கி. ஓகேவா? வேறு எதுவும் காசு இல்லைன்ட்டு இது மட்டும்தான் இருக்குது. இதில் நம்ம எவ்வளோ செய்ய போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் மேட்ரு இல்லை, என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான் மேட்ரு. ஃபஸ்ட்டு கோயிலுக்கு வந்தோம் சாமி கும்பிடலான்ட்டு. நம்ம கோயிலுக்கு வந்த நேரமாக என்னன்னு தெரில, கோயிலே பூட்டியிருக்கு. சரி, சாமி கும்பிட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். ஓகேவா? இதான் எங்கள் ஊர் பெரிய கோயில். பார்த்துங்க, திருத்துறைப்பூண்டியோட பெரிய கோயில். தலைவா, ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய கோயிலில் இருக்கோம். இது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தம்பி ரேடாரு, தெரியும் உங்களுக்கு, நம்ம வீடியோலாம் எடுக்கிறது. இது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருத்துறைப்பூண்டி விலாகர். நம்ம திருத்துறைப்பூண்டியிலே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி திருத்துறைப்பூண்டி வெளியில் தெரிய வச்ச முதல் இவர் தான். பார்த்துங்க, ஜெயபிரகாஷ் ஜேகே. இவர் யாருன்னா நம்ம தம்பி நவீன். இன்றைக்கி எல்லாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய கோயிலுக்கு வந்திருக்கோம். பெரிய கோயிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்க போகிறோம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம தலைவன் விராட் கோலி பிறந்தநாள், அதனால் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்மளால் முடிஞ்ச உதவியே நம்ம செய்ய போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? வணக்கம். எங்கள் ஊர் டிடிபி மற்றும் கோல்மால் தமிழ் ரசிகர்களே, இன்றைக்கி என்ன நாள்னா நவம்பர் 5. சச்சின், சேவாக்கு, அதுக்கப்புறம் தோனி, இவங்க 3 பேர் தான் 90s கிட்ஸுக்கெல்லாம் பிடிச்ச பிளேயர். ஆனால் அண்ணன் 90s கிட்ஸு, இவர் ஒரு விராட் வெரியன். இது எங்கள் ஊர், நம்ம ஊர் சைடில் உள்ள லோக்கல் கிரிக்கெட் ஆடுறவங்க, லோக்கல் கிரிக்கெட் மீன்ஸ் டென்னிஸ் பாலு, ஸ்டெம்பர் பாலு, எல்லாருக்குமே தெரியும். ஈவன் இந்தியா ஃபுல்லாக உள்ள லோக்கல் மேட்ச் டீம்ஸ்க்கு அண்ணனை தெரியும். ஏன்னா மோகன் மீடியா அப்படின்ட்டு நீங்கள் போய் கேட்டாலே அந்த பிளேயர்ஸுக்கெல்லாம் அண்ணனை தெரியும். நீங்கள் நம்பலன்னா நீங்கள் யூடியூப்ல போய் மோகன் மீடியான்னு அடிங்க. உள்ளூரில் ஏதாச்சும் ஒரு மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா அண்ணன் அங்கே இருப்பார். ஸோ கிரிக்கெட்டுக்காக தன்னோட வாழ்க்கையை டெடிகேட் பண்ண ஒரு அண்ணன். அது மட்டும் இல்லாமல் விராட்டோட தீவிர ரசிகர். விராட் கோலி அப்கோர்ஸ் யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஈவன் நான்லாம் விராட் கோலி ஹேட்டராக இருந்தேன் ஃபர்ஸ்ட் நான் விராட் கோலி அடிச்சிடாதீங்கன்னு அவன் சொன்னதுக்கு வந்தப்போ. ஆனால் விராட் கோலி தன்னோட கேம்னால என்னையே அவரோட ஃபேன் ஆக்கியிருக்காரு. இது எல்லாருமே ஒத்துக்குவீங்க. ஸோ விராட் கோலியோட பிறந்தநாள் இன்னைக்கு. ஸோ அதுக்காக அண்ணன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஸ்பெஷலாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்சது, நம்மளால் முடிஞ்சதுன்னா இங்கே உள்ள மக்களுக்கு, நம்ம ஊர் மக்களுக்கு யாருக்காச்சும் ஒரு மத்தியானம் ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுப்போம் அப்படின்னாரு. எனக்கும் கொஞ்சம் கரெக்டாக பட்டுச்சு. எங்களோட லெவலுக்கு இப்போதைக்கு இந்த ஹெல்ப்பை பண்ணுறோம். நவீன், நீங்கள் சொல்கிறீங்களா? ஓகே, இன்னைக்கு நவம்பர் 5. நவம்பர் கோல்மால் தமிழ் கேட்ச் சொல்லுங்க. கோல்மால் தமிழ், எங்கள் ஊர் டிடி, மோகன் மீடியா எல்லாம் கொலாபரேஷன் இருக்கும். இப்போ 3 பேரும் ஒன்றா இருக்கும். அண்ணன் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டை வெறியன் ஆர்வம் நல்லா தெரியும். அண்ணன் ரொம்ப தெரியும். அண்ணன் கல்லில் அடிப்பட்டா கூட கிரிக்கெட் ஆடுவார், நல்லா தெரியும். ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு நான் பார்த்து போட்டுருவோம். ஃபஸ்ட்லேருந்து பேசிடுவோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நவம்பர் 5 தலைவன். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நவம்பர் 5, அதாவது தலைவனோட விராட் கோலியோட பர்த்டே. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா மோகன் மீடியா அண்ணன், மோகன் அண்ணன் அவர் சார்பாக ஃபுட் வாங்கி தராரு. எல்லாருமே பண்ணுறோம், சேர்த்து ஜாலியாக பண்ணுறோம், அவ்வளோதான். ரொம்ப நல்ல விஷயம் பண்ணுறது. என்னென்னா அண்ணன் அவ்வளோ கிரிக்கெட் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள். நான் லைவாக பார்த்துருக்கேன். கண்ணில் அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணி 2 மாதம் கிரிக்கெட் விளாண்டார். கிரிக்கெட் மேலே அவ்வளோ ஒரு ஆர்வம் அண்ணனுக்கு. அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறதுனா, அவ்வளோ அண்ணன் ஆர்வம், கிரிக்கெட் ஆர்வம். இது நம்ம இன்றைக்கி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. என்னென்னா என்னென்னமோ பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று ஒரு பயனுள்ள வகையில் ஒரு சாப்பாடு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். சூப்பர். நன்றி, ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் தம்பி. தொடர்ந்து பண்ணுவோம், எல்லா வருஷமுமே தொடர்ந்து பண்ணுவோம். நான் ஆல்ரெடி என்னோடய அக்கௌண்ட் பேலன்ஸே உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டியிருந்தேன். என்கிட்ட இருக்கிறதே இப்போ 6000 ரூபா தான். சில பேர் என்ன நினச்சிக்கலாம் அப்படின்னா, காசு நிறையா இருக்குது, நிறையா செலவு பண்ணலாம், காசு இருந்தால் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, காசு இருந்தாலும் இல்லாட்டினாலும் செய்யணும், அவ்வளோதான் நம்மளோட ஐடியா. அதை நீங்கள் எப்போயுமே புரிஞ்சுக்கணும். உங்கள்கிட்ட 10 ரூபா தான் இருக்குது, என்னால் செய்ய முடியாது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. 10 ரூபா இருந்தாலும் அந்த 10 ரூபாய்க்கு நீங்கள் செய்யணுங்கிற மனசு இருந்தால் போதும். அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக. அது இல்லாமல் என் தலைவனுக்காக அடுத்த வருஷம் இதை விட நல்லா கிராண்டாக பண்ணுவேன். என்னால் முடிஞ்சதை இந்த வருஷம் நான் பண்ணுறேன். சரி, ஓகே. அதுக்காக நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 பேருமே வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த நல்ல விஷயத்தில் நாங்களும் கலந்துக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. சரி, நான் அப்போ போயிடலாம், வாங்க சாப்பிடாங்க போயிடலாமா? சாப்பாடு வாங்க போயிடலாம். ஓகே. ஆக்சுவலாக நவீன் ஏற்கனவே கோல்மால் தமிழ் சார்பாக போன வருஷமும் அதை நம்ம பண்ணோம். கரெக்டாக ஞாபகம் இருக்கா?
50K வந்தப்போ நீங்க வாங்கி கொடுத்தீங்களா இருக்கும் ஆமா பர்த்டே அப்போ 50K வந்தப்போ நான் ஃபுட் வாங்கி கொடுத்தேன். ஆமா அப்படியா? ஆமாண்ணே இங்க எல்லாருக்கும் கொஞ்சம் பேருக்கு. ஓகே அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. சும்மா ஷேர் பண்ணணும்னு நினைச்சோம். நன்றி, வணக்கம். ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கண்ணே. ஆக்சுவலி வீடியோ ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அப்படிதான் கிளாஸ்ல பாப்பானுங்களா அமுக்கோங்க அப்படியே உள்ள போய்டும். ஏ கைதா ராஜால இந்தாங்க கைதா अंदर उठी गई तो वो अब आप पर में आओ थे कट्टो थे हाथ में சாப்பாடு கொடுத்துருவோம். சாப்பாடு வாங்கி தரேன் இருங்க. சாப்பாடு வாங்கி தரேன். ஐயா ये सापे गाँव खाना अरे मांग ली बादशाह बुबाची நான் கொடுக்குறேன். तपला मार खाना रिया மொத்த மொத்த போலி அதான் வாங்கிட்டீங்க அவ்வளவுதான். போய் சாப்பாடு வாங்கி தரேன். सही சாப்பாடு வாங்கி தரேன். நாங்க 3 பேர் ஒரே ஆளு. जाएंगे सापा அப்புறம் இவர் இப்ப கால் பண்ணாரு. இப்ப திடீர்னு கூட்டிட்டு போனா அதனால மேலே வச்சிடலாம் பாருங்க. नहीं नहीं उन भाई का प्रॉब्लम है ஆமாக்கா. दोन महिने साथ पता असला இன்னொரு இடத்துல तमिल ஆமா 2 கிலோ இடி. பெரிய வெளியில் இருப்பாங்க. அது பஸ் ஸ்டாண்ட் தானே உள்ளூர் ஸ்டாண்டா? பஸ் ஸ்டாண்டு இந்த ரோட்ல வந்து இருப்பாங்க. எடுத்துக்கடா இங்கே விட்டு விட்டுருவோம். வீடியோ நீ கொடுங்க. வாங்க தரேன். வாங்க போங்க. ஃப்ரெண்டில் வாங்க வாங்க, நீ வாங்க பேசிட்டு போலாம். ஓகே. வலது. 5 வலதுதான். நீங்க என்னதான் வந்து நம்ம எல்லாருக்கும் தோனி ஃபேனா இருந்தாலும் விராட் கோலி வந்து யுவராஜ் ஃபேனா இருந்தா ஆகணும். மறக்க முடியாத ஒரு ஆளு. வலது கை கொடுக்கறது. பாருங்க மெயினா எடுக்க வலது கை கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாதுன்னு அப்பெல்லாம் கிடையாது. தெரிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. நம்மளை பார்த்து 4 பேர் பண்ணுறோம். எல்லாருக்கும் சிவனையா எந்த குறையெல்லாம் 4 பேர் எல்லாம் இருக்கணும். ரெண்டு குடும்பம் தவாதே மிச்சினாக்கா வாங்கிக்கிறேன் பிள்ளைங்க எங்களே பிள்ளைங்க கொடுத்துருவாங்க. ஓ அந்த பெரியம்மா உண்டு எல்லாரும் அவங்களுக்கு ஒன்று விட்டுங்க. ஆள் வேணுங்க பஞ்சாயத்து வாங்கியம்மா வேணும் போன கோயில் கூட்டலாம் இல்லை கொடுக்கணும் இன்னும் நிறைய பேர். ஒன்று நான் சாப்பிட்டுக்கிறேன் அந்த முடியாததுக்கு தான் கேட்டேன். வாழை தவி கேட்டேன் வாங்கி தரோம்னா போங்க போங்க. ஃப்ரெண்டில் வாங்க வாங்க, நீ வாங்க பேசிட்டு போலாம். ஓகே. நவம்பர் 5 என்னதான் நீங்க என்னதான் வந்து
நம்ம எல்லாருக்கும் தோனி ஃபேனா இருந்தாலும் விராட் கோலி வந்து எல்லாரும் ஃபேனா இருந்து தான் ஆகணும். விராட் கோலி மறக்க முடியாத ஒரு ஆள். வலது கை கொடுக்கறது இங்கே பாருங்க, மெயினாக எடுக்க சொல்லுங்க. வலது கை கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாதுமாங்க. அப்பெல்லாம் கிடையாது. தெரிஞ்சே ஹெல்ப் பண்ணுங்க. நம்மளை பார்த்து 4 பேர் பண்ணிட்டோம். ஓகே. எல்லாருக்கும் சிவனையா எந்த குறையில்லாம இந்த 4 பேரும் நல்லா இருக்கணும். ஓ அந்த பெரியம்மா இன்னும் எல்லாம் வேணுங்க பண்றாங்க. வாங்கியம்மா ஒண்ணு நான் சாப்பிட்டுக்க வேண்டாம், முடியாத போய் தான் கேட்டேன். வாழை கழுவி பரவாயில்ல, போதும் வாங்க. அதில் இருக்குல்ல, அது எடுத்துக்கிட்டு வேற இது ஓகே. நவம்பர் 5 ஓகேவா? இந்த அண்ணன் புறம் இருக்கு. அதாவது இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஜிஹெச் வீட்டை பெரிய கோயில்கிட்ட சாப்பாடு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம யாரெல்லாம் கண்ணில் படுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நல்லபடியாக முடிக்கிறோம். ஓகேவா? இதான் நம்ம ஏரியா, நம்ம ஊர், நம்மளோட சொந்த ஊர். நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க நம்ம ஊரை. பாருங்கள், ஃபாரின்ல இருந்தாலும் நிறைய பேர் கேட்பீங்க உங்கள் ஊர் எதுடா அப்படின்ட்டு. இதான் நம்ம ஊர் பாருங்க. இதான் நம்ம ஊர் வேதாரண்யம் ரோடு. இந்த இடத்த தெரியாத யாருமே இருக்க மாட்டீங்க. யாருமே இருக்க மாட்டாங்கல்ல, வேதாரண்யத்துக்கு போகிறவங்க மட்டும்தான். பாக்கி யாருக்கும் இந்த இடத்த தெரியாது. இதுதான் ஆரம்பம். நிறையா பண்ணுவோம். கண்டிப்பாக நிறையா பண்ணுவோம். பண்ணுறோம். நீ கூட இருக்க வரைக்கும் எனக்கு என்ன கவலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஹெச் போயிட்டு இருக்கோம். ஜிஹெச் போகிறோம். அங்கேயே இருப்பாங்க நிறைய பேர். ஆமாம். கட் பண்ணியாது. நவீன், நீங்கள் கூட நீங்கள் தான் கொடுக்கவே இல்லை. வா வா, யார் கொடுத்தாங்க? உட்காருங்க உட்காருங்க. கொடுத்துருங்க, சாப்பிடுங்க. இப்போ வாங்கினது கூட தான் இருக்கு. இதுல என்ன இருக்கு? வாங்க. எல்லாரும் கொடுத்துருங்க, சாப்பிடுங்க. இப்போ வாங்கினது கூட தான் இருக்கு. மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா ஹெல்மெட் எல்லாம் போறாங்க, ஏதாச்சும் சொல்லுவாங்க பயந்துகிட்டே இருப்பாங்க. யாராச்சும் தெரிஞ்சவங்க ஹெல்மெட் எல்லாம் போனாலே போலீஸ்ட மாட்டிக்கு நாளை பின்ன பிடிச்சிருவாங்களோட்டு பார்த்து பார்த்து தான் எடுப்பேன். உங்க அனைவருக்கும் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த இடம் அப்படின்னு கண்டுபிடிங்க. அதாவது ரவுண்டானா தான் அது தெரியும். எந்த ரவுண்டானா? ரவுண்டானா மொத்தம் நம்ம ஊர்ல எத்தனை இருக்கு? 2 இருக்கு. ஓ, பாலா பாலா, வாடா பாலா.
ரேடார் தூங்கு முஞ்சி ஐயா ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகுது. ஏன்னா வள்ளலார் வந்து என்னன்னா எப்பயும் அணையா ஜோதி எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க வடலூர்ல. எல்லாருக்கும் வந்து உணவளிக்கணும்ட்டு நம்ம ஏதோ யதார்த்தமா அதை பண்ணோம். ஐயா வந்து கரெக்டாக அதை சொல்றாரு. நன்றி. சொல்றீங்களா? பயங்கரமான ஹாப்பி. இதுக்கு மேலே என்ன நினச்சி பார்க்கல, இது இப்படி இருக்கும் அப்படின்ட்டு சத்தியமாக நான் நினச்சி பார்க்கல. கண்டிப்பாக இன்னும் வரப்போகிற எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா முக்கியமாக அண்ணன் அது நிகழ்ந்துருக்காது. நேற்று சொல்லிக்கிட்டு இருந்தோம் 15,000 ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு, அது கிவ்அவே கொடுக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. கிவ்அவேவா அதெல்லாம் வேணாம் நவீன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்களும் கரெக்டாக கால் பண்ணிங்களா காலையில்? சரின்ட்டு அண்ணன் கேட்குறாங்களேன்னு நான் வந்துட்டேன். இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சாப்பாடு தானே சின்ன விஷயம் அப்படின்னு நினைக்கலாம். ஓகே, நீங்கள் சாப்பாடு இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் யாருக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். சின்னதாக ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச வேலை யாருக்கும் இருக்குது அப்படின்னா அங்கே சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ணுறீங்க உடனே எதுவுமே சொல்லாமல் இதில் என்ன இருக்குது? அது வந்து ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து நானும் விராட் கோலியோட வெறித்தனமான ஒரு ஃபேன். நன்றி. அதாவது எனக்கே வந்து ஒரு தெரியா இருக்கு, விராட் கோலி நம்ம என்ன பண்ணோமா, ஏதோ சிம்பிளாக பண்ணியிருக்கோம். தலைவன் பார்ப்பானா தெரியாது, அவன் பார்ப்பானா தெரியாது, ஆனால் மக்கள் பார்ப்பாங்களே. ஒரு சந்தோஷமா இருக்கு எனக்கு. வந்து எனக்குமே என்ன தோணுச்சுன்னா, இப்போ கொடுத்ததுக்கப்புறம் சந்தோஷம் வரும்போது நம்ம போனோம் எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. அதனால அதை வந்து நான் வந்து எனக்கு வாங்கி கொடுக்க ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுது. இந்த மாதிரி பண்ணோன்னா அடுத்தவங்களும் சிறப்பாக பண்ணோன்னா இது வந்து இந்த வாய்ப்பை கொடுத்து ரொம்ப நன்றி சொன்னதுக்குங்க. ரொம்ப தேங்க்யூ. சேனல் பேர் என்னன்னு சொல்லுங்கள். இங்கே வந்து நம்ம வந்து மோகன் மீடியா, எங்கூர் டிடிபி, கோல்மால் தமிழ் எல்லாரையும் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.